சென்னை அடுத்த வண்டலூர் ஊனமாஞ்சேரியில் நடைபெறும் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இப்போது நீங்கள் அந்த பயிற்சியை நிறைவு செய்து பணிக்குள் நுழைய இருக்கிறீர்கள். பயிற்சியை முடித்த கலப்பை விட பணியை தொடங்க இருக்கும் மகிழ்ச்சி உங்கள் முகங்களில் தெரிகிறது. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்முறையாக ஒரே நேரத்தில் 927 உதவி ஆய்வாளர்கள் பயிற்சியை முடித்துள்ளீர்கள். இதில் 632 பேர் தாலுகா அளவிலும், 264 பேர் ஆயுதப்படையிலும், 31 பேர் தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவிலும் பயிற்சியை நிறைவு செய்துள்ளீர்கள். உங்களில் 336 பேர் காவல்துறை மற்றும் பிற துறையில் பல்வேறு நிலைகளில் ஏற்கனவே பணிபுரிந்தவர்களாக இருக்கிறீர்கள். 591 பேர் மட்டும்தான் புதியதாக துறையில் பணிமர்த்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இருதரப்பும் கலந்து இந்த அணியில் அனுபவம் வாய்ந்தவர்களும் புதிய ஆற்றல் மிக்கவர்களும் இடம்பெற்றுள்ளனர். பொறியியல் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர்களும் கூட அப்பணியை கைவிட்டு காவல்துறை பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. இத்தகைய சேவை மனப்பான்மைக்கு உண்மையில் நான் வணக்கம் தெரிவிக்கிறேன். 260 பெண் ஆய்வாளர்கள் இப்பயிற்சியில் இடம்பெற்றுள்ளனர். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் கொண்டவர்களாக பெண்ணினம் வாழ வேண்டும் என்று பாரதியார் சொன்னது போல் தங்களது பயிற்சியை பெண் உதவி ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக முடித்துள்ளனர். இதன் மூலம் புதிய பணித்தேர்வுகள் அனைத்திலும் பெண்களுக்காக 1/3 பங்கு இடஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற பெண்ணுரிமை காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நோக்கம் நிறைவேறி வருவதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடுமையான பயிற்சியை முடித்து களப்பணியாற்றச் செல்லும் பயிற்சி உதவி ஆய்வாளர்கள் அனைவரும் ஒளிமயமான ஏற்றம் காண எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உலக தரம் வாய்ந்த காவல் உயர் பயிற்சியகம் அமைய வேண்டும் என்ற எனது கனவு நனவாகியிருப்பதில் நான் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவு மற்றும் திறமையோடு நல்ல மனவள பயிற்சிக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டன. பயிற்சிக்கு பொருத்தமான உள்ளரங்கு மற்றும் திறந்தவெளி பயிற்சிகள் நடத்த கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பயிற்சி, பாடத்திட்டம் மற்றும் உள்ளடக்கம் போன்றவற்றில் புது உத்திகள் பயிற்சி உதவி ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகம் பயிற்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.